அணு ஆயுதம் தயாரிப்பது தொடர்பாக ஈரானிய நாடாளுமன்றத்தில் திடீர்னு ஒரு பரிசீலனை ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமான ஷாக்கான நியூஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ட்ரம்ப்புக்கான ஒரு கழிவறை, தங்க கழிப்பறை இங்கே வாஷிங்டன் டிசியிலேயே ரெடி பண்ணியிருக்காங்களாம். இது தொடர்பான பயங்கரமான ட்ரோலிங் மெட்டீரியலாக அது மாறி போய் நிற்கிது. இன்னொரு புறம் FPV அப்படிங்கிற அந்த ட்ரோன்ஸ், இதையே ஈரான் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி இப்போது ஷாக்கான ஒரு நியூஸை வளைகுடா நாடுகளுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. மகான் அப்படிங்கிற அந்த ஏர் விமானம் தாக்கப்பட்டிருக்கு. இதனால் இந்தியாவில் இருந்து ஈரானுக்கோ இல்லை அங்கிருந்து நமக்கோ வர வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் வராமல் போயிடுச்சு. அப்படி இந்த விமானத்தை தகர்த்தெறிந்தது யார்? டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போகிறோம். ஆனால் அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையாக சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாராக இருக்குது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குனீங்கன்னா உங்களை உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333. ட்ரம்ப் மற்றும் JD வான்ஸ் இந்த ரெண்டு பேருடைய கூட்டணி வரக்கூடிய நவம்பர் மாத இடைத்தேர்தலுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் ஒன்று போடுறாங்க. வாக்காளர்களுக்கு நம்ம ஊரில் எப்படி பணம் கொடுத்து ஓட்டு போட வைக்கிறதுக்கு சில அரசியல் கட்சிகள் முடிவெடுக்கிறாங்களோ அதே மாதிரி வாக்குச்சாவடிகளுக்கு வரவழைப்பதற்காக $150 மில்லியன் மேலே செலவு பண்ணுறதுக்கு இப்போது அமெரிக்காவினுடைய ஆளுங்கட்சி திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. இதை வெளியிட்டிருக்கிறது யாருன்னா ஆக்சியோஸ் அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம். சேவ் அமெரிக்கா ஆக்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு அஜெண்டா ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. நவம்பர் மாத தேர்தலுக்கு இது ஒரு ராக்கெட் எரிபொருளாக மாறும். எது? மணி, காசு, பணம். அதுதான் எரிபொருள்னு சொன்ன ஒன்று தான் சில விஷயங்கள் நம்ம கண்ணில் பட்டுச்சு. அதில் ஒன்று தான் இந்த சிலிண்டர். இந்த சிலிண்டரை வந்து பார்த்திங்கன்னா கள்ளச்சந்தையில் பதுக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது அரங்கேறுது. நம்ம ஊரில் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இது மாதிரி எதுவும் பிடிக்கல. பட் ஹைதராபாத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கல்லறைகளில் பிணங்களில் தான் புதைப்போம். ஆனால் கல்லறைகளில் சில விஷயங்களை பதுக்கி வச்சுருக்காங்க. அதுதான் இந்த சிலிண்டர். ஹைதராபாத்தினுடைய காவல்துறை கல்லறைக்குள்ளே இருந்து என்னடா திடுதுப்புன்னு வந்து சிலிண்டராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் தகவலை சொல்கிறாங்க. உடனே 414 சிலிண்டர்களை இதே மாதிரி கல்லறைக்குள்ளேயே புதைச்சி வச்சிருக்காங்க. 21.88 லட்சம் ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய இந்த 414 சிலிண்டர்களையும் இப்போ ஹைதராபாத் காவல்துறை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இப்போ அவங்க சொல்ல இருக்கக்கூடிய விஷயம், எரிவாயு நிலையங்களில் பணியாற்றுவாங்கல்ல, அதுல வேலை பார்த்த நபர்கள் முகமது ஆமீர் சிலிண்டர்களை வந்து திசை திருப்பி பஞ்சாரா ஹில்ஸ் அப்படிங்கிற அந்த கல்லறையில பதுக்கி வச்சிருந்தது கடைசியில் விவரமா வெளியில வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட். இஸ்மாயில் பகை ஈரானுடைய செய்தி தொடர்பாளர், மிக முக்கியமான ஒரு நபர். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறார். ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற அந்த நீரிணையை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை அமெரிக்காவுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் அதை கைப்பற்றணும்னு நினைக்கக்கூடிய அமெரிக்காவினோட கனவு இருக்குல்ல, அது அமெரிக்காவோடு சேர்த்து புதைக்கப்படும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. எவா, இது ஒரு வித்தியாசமான மிரட்டலாக இருக்கியா அப்படின்னு தான் நினைக்க தோணுது. வெறுமன கற்பனை உலகில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா. எங்களை எதிர்த்து வேற யாருமே சண்டை போட முடியாதுங்கிற திமிரில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அவங்களுடைய திமிரை அடக்கி காட்டுவோம் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய ஸ்டைலாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள். த்ரோன் ஃபிட் ஃபார் அ கிங், ரைட்டா? இந்த தங்க கழிப்பறை தான் ட்ரம்ப் உட்காரக்கூடிய சரியான ஒரு ஆசனம் அப்படிங்கிற ஒரு தொனியில் இதை வச்சு வாஷிங்டன் டிசி முழுவதும் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறுது. ஏற்கனவே வந்து நோ கிங்ஸ் ப்ராட்டஸ்ட் மூலியமா ட்ரம்ப் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தங்க கழிப்பறை முன்னாடி உட்காந்து நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்து ட்ரம்ப்பை அவமானப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளும் வைரலாகிட்டு இருக்கு. ட்ரம்பினுடைய வெள்ளை மாளிகை மறுசீரமைப்பை குறிவைத்து அவருடைய வாஷிங்டன் டிசிக்கு கீழே நிலவரை அமைக்கிறாங்கல்ல, அதை கிண்டல் பண்ணக்கூடிய வகையில் தான் இந்த மாதிரியான நையாண்டி சிற்பங்கள் வரைஞ்சு
அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் குறியீடுகளையும் சொருகி நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்து வைரலாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நெட்டிசன்கள் அதிகமான அளவில் ஷேர் பண்ணக்கூடிய விஷயம். சவுதி இளவரசர் சல்மான் அவர்கள் ஒரு புதியதொரு பூகம்பத்தை கிளப்பக்கூடிய வகையில் ஒரு சம்பவம் ஒன்று செஞ்சிருக்கார். ஒபாமாவினுடைய ஆட்சி காலத்தில் ஈரானுக்கு கொடுக்கப்பட்ட டாலர்களுடைய மதிப்பு இருக்குல்ல, அது மட்டுமே $150 பில்லியன். இதெல்லாம் வச்சு ஈரானுக்கு வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்காக கொடுத்தாங்க. ஆனால் ஒரு தெருவை கூட அவங்க சீரமைக்கலை. அதை வச்சு பதிலுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை வச்சு ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் தயாரித்தாங்க. இது எல்லாமே ஒபாமாவினுடைய பீரியடில் தான் நடந்தது. ட்ரம்ப்பினுடைய பீரியட்லலாம் அப்படி எதுவும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ட்ரம்ப்புக்கும் இவருக்கு இடையில ஏதோ ஒரு சமாச்சாரம் இருக்குங்கிறது உண்மைதான் போல். சரி, ஒபாமா வழங்கிய நிதியை ஈரான் என்ன பண்ணாங்களாம், ஹமாஸுக்கு, அதுக்கப்புறம் அன்சரல்லான்னு சொல்லப்படக்கூடிய ஹவுதிகளுக்கு, ஹிஸ்புல்லாக்களுக்கு நிதி உதவி அளித்து அவங்களுக்கு ஆயுதங்கள் வழங்குறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு பகீர் குற்றச்சாட்டு ஒன்று சுமத்துறார். அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் நமக்கு கிடைச்சிருக்கு. وللاسف اليوم نغلب هذه المشاريع الهدامه موجوده في الشرق الاوسط وبجوار المملكه العربيه السعوديه، ولكن نظام ايراني نعرف جميعا انه هدف ايديولوجي بحت، ليس هدف خدمه مصالح ايران ومواطنين. சவுதியினுடைய பட்டத்து இளவரசர் இது மட்டும் செய்யலை, இன்னும் ஏகப்பட்ட வேலைகளை தொடர்ச்சியாக ஈரானுக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். அதாவது வெள்ளை மாளிகை அதிகாரிகள்கிட்ட அவர் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, ஈரான் முழுமையாக தோற்கடிக்கப்படும் வரை இந்த போரை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். அதுக்கு தேவையான பணமும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுருக்கார். ஈரானுடைய இராணுவ திறன்களையும் மதகுருமார்களுடைய அந்த நிலைகளையும் உடைச்சிருங்க, இதை வலுவிளக்க செஞ்சால் மட்டும்தான் ஈரானை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். வளைகுடா பிராந்தியம் இனிமேல் ஈரானுடைய பெயரை உச்சரிக்கக்கூடாது, தொடர்ச்சியாக நாங்கள் தான் இங்கே டானாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போது சவுதி அரேபியா சைடில் இருந்து அமெரிக்க அதிகாரிகளுக்கு பகிர்ந்திருக்கக்கூடிய விஷயம். இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறையினுடைய மிக முக்கியமான கட்டடங்களில் ஒன்று தான் இந்த இராணுவ உளவுத்துறை சார்ந்த கட்டடம். அது வந்து அமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்டடத்தின் மீது ஈரான் வந்து அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தினாங்க. இது தொடர்பாக ஐஆர்ஜிசியினுடைய செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நயீனி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள், ஈரானிய ஏவுகணை தாக்குதலில் அவங்களுடைய இராணுவ உளவுத்துறை பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, ஆனால் அதை வந்து இஸ்ரேல் மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். இப்போ நீங்களே இந்த காட்சிகளை பார்க்கலாம். இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்ததற்கு பிறகு அதில் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்பட்டிருக்காதான். ரொம்ப மோசமான ஒரு தாக்குதலாக தான் இது பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஒரு உயிரிழப்பு கூட இல்லை அப்படின்னு இஸ்ரேல் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஏற்புடையதான்னு கேட்குறாரு. ஈரானில் இருந்து இந்தியாவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏர் விமானத்தின் மீது அமெரிக்கா அதிபயங்கரமான தாக்குதல் நடத்துனதில் அந்த விமானத்துக்கு பெரிய அளவிலான சேதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் இந்தியாவை நோக்கி வருது அப்படின்னு கேட்டால், இப்போ ஈரானுக்கு உதவி செய்கிறதுக்கு பல்வேறு நாடுகள் முயற்சி பண்ணுறாங்க. ஒன்று அயர்லாந்து, அதற்கு பிறகு அஜர்பைஜான், ஏன் ரஷ்யாவில் இருந்து கூட உணவுப் பொருட்கள் வந்து போயிட்டுருக்கு. சீனாவும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஈரானிய மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக இந்தியாவில் இருந்து மருந்து பொருட்கள், இந்த மாதிரியான எய்டு பொருட்கள்லாம் இருக்குல்ல, மருத்துவ உதவி பொருட்கள், அதெல்லாம் கொண்டு போன விமானம் அது. அதன் மீது ஒரு முக்கியமான விமான தளத்தில் வச்சு ஒரு அட்டாக் நடத்தி அந்த விமானத்துக்கு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்புடையதல்ல. இது கிட்டத்தட்ட வந்து போர்க்குற்றம் அப்படிங்கிற வார்த்தையை ஈரான் பதிவு செய்கிறாங்க. ஸோ இந்த சட்டமீறல் நடவடிக்கை சம்பந்தமாக ஈரான் இப்போது ஐக்கிய நாடுகள் சபையில் முறையிட போகிறாங்க. பட் இது பற்றி இந்திய அதிகாரிகள் இன்னும் சில வார்த்தைகளை பதிவு செய்யணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அணு ஆயுத பரவல் தடுப்பு சட்டம், இதில் ஈரான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ அவங்க யோசிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதை கிழிச்சு போட்டுட்டா எந்த ஒரு சர்வதேச நாடும் எந்த ஒரு சர்வதேச கட்டுப்பாடும் நம்ம மேலே விதிக்க முடியாது. அந்த திட்டத்தில் இருந்து ஒப்பந்தத்தில் இருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்னு ஈரானிய நாடாளுமன்றத்தில் இப்போது சில ஆலோசனைகள் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிற தகவல் வெளியாகுது. இது பற்றிய இறுதி முடிவு அப்படிங்கிறது முஸ்தபா கமினி தான் எடுக்க போகிறார். ஆனால் இந்த நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்க அப்படின்னாலே இது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கு அது வழிகோல். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளை இது கவலையில் ஆழ்த்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அணுசக்தி அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள ஈரான் போகுது அப்படின்னா அது அவங்களுடைய சுய உரிமை ஆயிடும். அமெரிக்கா ஆயுதங்கள் வச்சுருக்காங்க, இஸ்ரேல் ஆயுதம் வச்சுருக்காங்க, ஏன் இந்தியா கூட அணு ஆயுதங்கள் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஈரானுக்கும் ஒரு அணு ஆயுதம் தேவைப்பட்டால்
அவங்க அதை உருவாக்கிப்பதற்கான வாய்ப்பை இப்போ நாடாளுமன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜெலன்ஸ்கி வளைகுடா நாடுகளுக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்போ அவர் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய தலைவர்கள்ட்ட சில விஷயங்களை பதிவு செய்கிறார். ஈரான் தரைவழி தாக்குதலை வித்தியாசமான முறையில் பண்ண போறாங்க. ரஷ்யா எங்க கிட்ட இந்த FPV ட்ரோனை வச்சு வித்தியாசமான முறையில் ஆட்டம் காட்டினாங்க. அது மாதிரி இப்போ ஈரான் உங்ககிட்ட விளையாட போறாங்க அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. ஈராக்ல ஈரானியர்கள் இந்த FPV அப்படிங்கிற ட்ரோனை பயன்படுத்தி தான் ஒரு ஹெலிகாப்டரையே அட்டாக் பண்ணாங்க. அப்போ இந்த FPV ட்ரோனை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க கத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போது இதனுடைய தூரம் அப்படிங்கிறது ஒரு 20 கிலோமீட்டர் தான் இதனுடைய ட்ராவலே இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது தாக்குதல் மண்டலங்களை எளிமையாக உருவாக்கக்கூடிய திறன் அதுக்கு இருக்குது அந்த ட்ரோனுக்கு. ஸோ இந்த FPV ட்ரோனை பயன்படுத்துறதுக்கு அவங்க ஈரான் தொடங்கியிருக்காங்கன்னா அவங்க தரைவழி தாக்குதலுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுக்கான பயிற்சிகளாக கூட அது இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற எச்சரிக்கையையும் இப்போ அரபுலக நாடுகளுக்கு அவங்க கொடுத்துருக்காரு. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இந்த கேஷ் பட்டேல் அப்படிங்கிற அந்த நபருக்கும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த நபருக்கும், அவர் தான் பொசிஷனில் இருக்கக்கூடியவர், எதிர்த்தாப்புல பார்ட்டியில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி பார்ட்டியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபருக்கும் இடையில புக்கர், அவர் பேர் புக்கர், அவருக்கும் இடையில நடந்த கலந்துரையாடல் ரொம்ப ஷாக்காக. Here's the thing, Mr. Patel. I think you're not going to be around long. I think this might be your last oversight hearing. Because as much as you supplicate yourself to the will of Donald Trump and not the Constitution of the United States of America, Donald Trump has shown us in his first term and in this term, he is not loyal to people like you. He will cut you loose. This may be the last time I have a hearing with you because I don't think you're long for your job. உங்களை இந்த அவையில நான் பார்க்கறதே இதான் கடைசியா இருக்கணும் அப்படிங்கிற எச்சரிக்கையை விடுத்திருக்காரு கேஷ் பட்டேலுக்கு. திறமையற்ற நபர்களை டொனால்டு ட்ரம்ப் இந்த பொசிஷனில் கொண்டு உட்கார வைக்கிறதை எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு இவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு கேஷ் பட்டேல் பதிலளிக்க முயற்சி பண்ணார். ஆனாலும் புக்கர் அதற்கு இடம் கொடுக்கல. இவருடைய ஆளுமை திறன், புக்கருடைய ஆளுமை திறன் முன்னாடி கேஷ் பட்டேலுடைய வார்த்தைகள் செல்லா காசாகி விட்டது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை இப்போ நெட்டிசன்கள் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. எது எப்படியோ கிடைத்த அத்தனை செய்திகளையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துட்டேன். இது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாராக இருக்குது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குனீங்கன்னா உங்களை உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.